ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குக் ஸ்ப்ரெட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கீ ரைஸ் வித் தம் ஆலுங்க. செம்ம காம்பினேஷன் இது. ஃபஸ்ட்டு முந்திரி பத்தும் காஞ்ச மிளகா நானும் சுடு தண்ணி போட்டு அதை ஊற்றி ஊற வச்சுக்கலாம் 30 நிமிஷம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு, அதாவது 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை குக்கரில் போட்டு 3 விசில் எடுத்துக்கலாம். அடுத்து ரோஸ்ட் மசாலா செய்யலாம். இதுக்கு சோம்பு 1 ஸ்பூனு, தனியா 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு ரோஸ்ட் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த அரைச்ச மிக்சிலையே நம்ம ஊற வச்சோம் இல்லையா, அந்த முந்திரி பருப்பு காஞ்ச மிளகாயும் அதை ஃபஸ்ட்டு பல்ஸ் விட்டு, அப்புறம் இந்த தயிர் 1 கப்பும் சால்ட்டும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்க பீல் ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்த உருளைக்கிழங்க ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே கடாயிலேயே சோம்பு 1 ஸ்பூனு, வெங்காயம் 1 குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வர நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போடணும். நெக்ஸ்ட்டு மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூனும், மிளகாத்தூள் 1 ஸ்பூனும் போட்டு இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை ஊற்றிட்டு அதில் தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மசாலாவை கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். இந்த மசாலா வெந்த பின்னாடி அது ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃப்ரை பண்ண பொட்டேட்டோவை போட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டைமில் நம்ம கீ ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் வாங்க. அதுக்கு நம்ம 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன் நான். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கீ 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றுங்க. எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றினா போதும். அடுத்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் போட்டு வெங்காயம் 2 ஆனியன் எடுத்துக்கோங்க. அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை வதக்கிட்டு, நெக்ஸ்ட் இதில் கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் புதினா, ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்குங்க. அது ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினா போதும். இந்த டைமில் நம்ம ஆலு ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துக்கலாம். நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்த பின்னாடி நம்ம ரோஸ்ட் பண்ண மசாலாவை போட்டு அதை ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக மல்லி இலை போட்டு இறக்கிடலாங்க. நம்மளுக்கு தம் ஆலு ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரிசி போட்டுக்கலாம். இந்த மல்லி புதினா போட்டு வேக வச்சதுக்கப்புறம் பிரியாணி அரிசி, ஊற வச்ச பிரியாணி அரிசியை போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் போட்டுட்டு வதக்கிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றுவோம். அதாவது 1க்கு 1.5 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து அந்த தண்ணியெல்லாம் வற்றி வர டைமில் நம்ம தம் போட்டுருவோம். தம் ஒரு 15 மினிட்ஸ் போடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு கீ ரைஸ் கமகமன்னு ரெடி ஆகிடுச்சு. நம்ம தம்மை இறக்கிட்டு பார்ப்போம். பாருங்கள், ரைஸு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, உதிரியாக. இதோடு நம்ம ரெடி பண்ணி வச்ச தம் ஆலு போட்டு இன்றைக்கி லஞ்சை முடிப்போம்.